श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। चान्दोक्य उपनिषत्। ॐ आप्यायन्तु ममाङ्कानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्या मा ब्रह्म निराकरोद निराकरणमेस्तु तदा आत्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते महि सन्तु ते महि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஆறாவது அத்தியாயம் 11வது பகுதி முதல் மந்திரம். அஸ்ய சோம்ய மகதோ விருக்ஷஸ்ய யோ மூலேभ्यः ஹன்யாத் ஜீவன் ஸ்ரவேத்யः மத்யே அப்யாஹன்யா ஜீவன் ஸ்ரவேத்யோ அக்ரே அப்யாஹன்யா ஜீவன் ஸ்ரவேத் சஹ ஏஷः ஜீவேனாத்மன் जीवेन आत्मना अनुप्रभूतः पेपीयमानो मोदमानस्तिष्ठति। இரண்டாவது மந்திரம். अस्य यदेकागं शाखां जीवो जगात्यतमा शुष्यति द्वितीयां जगात्यत सा शुष्यति तृतीयां जगात्यतमाशुष्यति सर्वं जगाति सर्वं शुष्यति। மூணாவது மந்திரம். एवमेव खलु सौम्य विद्धीति होवाच जीवापेतं वावकिलेतं म्रियते न जीवो म्रियते इति स एषोऽनिमैतदात्म्यम् इदं सर्वं तत्सत्यं स आत्मा तत्त्वमसि श्वेतकेतः इति भूयः एव मा भगवान् विज्ञापयत्विति इति तथा सौम्यः इति होवाच. மூன்று மந்திரங்களை கொண்டது இந்த பகுதியினுடைய விளக்கம். இதுக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தத்துவமசியினுடைய விளக்கம் போயிட்டு இருக்கு. உத்தாலகன் தன்னுடைய மகன் ஸ்வேதகேத்துக்கு தத்துவமசியோட விளக்கத்தை அவர் சொல்றாரு. ஒரு விளக்கம் கொடுக்கும்போது அவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப அவன் மறுபடியும் இன்னொரு உதாரணத்தை கொடுத்து அதை சிம்பிளிஃபை பண்ணி 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 கூட்டிட்டு போறாரு. ஒரு டவுட் சொன்ன ஒரு விளக்கம் கொடுத்து ஒரு உதாரணத்தை கொடுத்தனா மறுபடியும் கொஞ்சம் புரியலையும்பா, மறுபடியும் ஒரு உதாரணம் கொடுத்து கொடுத்து சாஸ்திரத்தை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு குரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எந்த மகா வாக்கியம்? தத்துவமசி அப்படிங்கிற மகாவா, நீ அதுவாக இருக்கிறாய், நீ இறைவனாக இருக்கிறாய் அப்படிங்கிற மகா வாக்கியம். அதை விளக்கிட்டு வராரு. கடைசியில நம்ம 2 உதாரணம் மூலியமாக டவுட்டை கிளியர் பண்ணார். ஒண்ணு தேன். முதல் உதாரணம் தேனை பார்த்தோம். தேன் என்ன பண்ணுது? தேனீக்கள் ஒரு மலரா எடுக்கும்போது தேன் போய் ஒரு மலர்லயும் போய் அமர்ந்து தேன் எடுக்கும்போது அதுல இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். இது செம்பருத்தியினுடைய தேன், இது மல்லிகை பூவினுடைய தேன், இது செவந்தி, இப்படி ஒரு
மலர்னுடைய தேன் வந்து டிஃபரண்ட்ல இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி, டேஸ்ட், கலரு, ஸ்மெல்லு எல்லாமே மாறுபடும். ஆனா அந்த தேன் பூச்சி அதை எடுத்துட்டு வந்து கொண்டாந்து ஹனிகோம் அந்த தேன் கூட்டுல கலெக்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க பாத்தீங்கன்னா அந்த தேன்ல நம்மளால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பகுதி வந்து அங்கிருந்து அந்த மலர்னுடைய தேன். அப்ப என்ன ஆகுது? தேன் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டிய தனித்தனி மலர்களில் இருக்கும்போது இருந்த இண்டிவிஜுவாலிட்டிய தேன் கூட்டுல இழந்து விடுகிறது. அந்த உதாரணத்தை அதோட நிறுத்திக்கணும். ஏன்னா அது திருப்பி தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சோன்ன நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டி அது மறுபடியும் பெறுவது இல்லை. ஒன்ஸ் இட் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி, எவர் இட் ஹாஸ் லாஸ்ட் இட்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி. ஒன்ஸ் லாஸ்ட், கடைசி வரைக்கும் அது லாஸ்ட் தான். அந்த உதாரணத்தை அதோட நிறுத்திக்கணும். அப்போ ஆனால் அதை வந்து உதாரணமா கொடுக்கிறார். அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஜீவர்கள் பிரம்மனில் இப்ப நம்ம படிக்கிறது ஜீவன் சுஷுப்தி அவஸ்தையில் பிரம்மனிடத்தில் செல்கிறான். ஆனா அது அவனுக்கு தெரிவதில்லை. He loses his individuality in சுஷுப்தி அவஸ்தா. ஏன்? காரண சரீரத்தில் ஒடுக்கம் is equal to பிரம்மத்தில் ஒடுக்கம். அப்போ ஒவ்வொரு நாளும் அவன் பிரம்மனில் ஒடுங்குகிறான். He loses his individuality, அபிமானத்தை, சரீர அபிமானத்தை விடுகிறார். Loses his individuality while he enters into the சுஷுப்தி அவஸ்தா. ஃபர்ஸ்ட் இதுதான் மெயினா படிக்கிறோம். ஆனா தேனை போல அவன் எவர் லாஸ்ட் அப்படியே இருந்துறது இல்ல. பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். தூங்குறோம், எந்திரிக்கிறோம், தூங்குறதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அதை இண்டிவிஜுவாலிட்டி போயிருச்சு, அந்த மாதிரி இல்லை நாம. அப்ப நம்ம என்ன பண்றோம்? திருப்பி we regain the individuality. How? What for? Once we போய் இண்டிவிஜுவாலிட்டி லூஸ் பண்ணோம்னா திருப்பி காலையில எந்திரிக்கும் போது வித் சேம் இண்டிவிஜுவாலிட்டி கண்ணு முழிக்கிறோம். அப்படிங்கும் போது அதுக்கு சாஸ்திரம் சொல்லிச்சு, தேனுக்கெல்லாம் என்ன கிடையாது? கர்மம்னு ஒண்ணு கிடையாது. பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாப்பம்னு ஒண்ணு கிடையாது. அதை அணிவிக்கணுங்கிற விதி எல்லாம் அதுக்கு கிடையாது. அதனால அது கம்முன்னு அப்படியே தன்னுடைய ஒன்ஸ் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டிய தனித்தன்மையை இழந்தவுடன் அது அப்படியே கம்முன்னு இருந்துக்குது. ஆனா நமக்கு என்ன கதி? பிரம்மனில போய் ஒடுங்கினாலும் நம்மளுடைய கர்ம வசாத்து பிராரப்தம் என்ன பண்ணு? நம்மள திருப்பி அந்த கர்மம் தான் நமக்கு என்ன கொடுக்குது? இண்டிவிஜுவாலிட்டியை. எந்திரிக்கும் போது நம்ம அந்த இண்டிவிஜுவலியோட எழுந்திருக்கிறோம். எழும்போது பிரம்மனில் போய் ஒடுங்கினாலும் நமக்கு பிரம்மனில் ஒடுங்கணும்னு தெரியறது இல்ல. பிரம்மனில் போய் இண்டிவிஜுவாலிட்டி லூஸ் பண்ணிட்டு மறுபடியும் வருகிறோம் எதுவும் தெரியறது இல்ல. அப்போ எதனால நம்ம எந்திரிக்கிறோம்? கர்மவசாத்து. ஜீவாகா how they loses their individuality and why they retain, அதாவது தனித்தன்மையை இழக்கிறான், தனித்தன்மையை பெறுகிறான். This is the teaching. While getting into the சுசுப்தி தனித்தன்மையை இழக்கிறான், then எந்திரிக்கும் போது தனித்தன்மையை இழப்பது இல்லை. இந்த ரெண்டு பாரடாக்சிகல் சென்டென்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கணும். தனித்தன்மையை இழக்கிறான்னு சொல்லுது, தனித்தன்மை இழப்பது இல்லைன்னு சொல்லுது. அது எப்போ தனித்தன்மையை இழக்கிறான், ஏன் மறுபடியும் தனித்தன்மை இழந்த தனித்தன்மையை ஏன் பெறுகிறான் அப்படின்னா கர்ம வசா. பூர்வ ஜென்மத்து புண்ணியம் பாப்பம், நாட் ஒன்லி பூர்வ ஜென்மம், எத்தனையோ ஜென்மம் புண்ணிய பாப்பம். இப்ப இதுக்கு வந்து ஒரு உதாரணம், இதான் டீச்சிங் மெயினா போயிட்டு இருக்கு. தேன் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நதிகள். நதிகள் வந்து ஒரு நதியும் கங்கைங்கிறது அது சேம் ரிலேட்டட், வெரி க்ளோஸ் எக்ஸாம்பிள் தான். தேனோட ரொம்ப க்ளோஸ் ஆனதான் நதி. இப்ப கங்கை நதின்னு பாத்தீங்கன்னா ஒரு கலர், அதுக்கு ஒரு டேஸ்ட், அதுக்கு ஒரு எல்லாமே இருக்கு, தனித்தன்மைன்னு இருக்கு. அழகா நந்தான்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிறது கண்ணு முன்னாடி பாக்குறோம். அது ஒரு கலர் இருக்குது, அது ஒரு ஃபார்ம்ல இருக்குது, எல்லாமே டிஃப்ரெண்ட். ஆனா கலந்து ஒன்னா போகும்போது கங்கையா போகுது. அப்படி கங்கையா கலந்து உள்ள போனாலும் கடலுக்குள்ள போனாலும் ஒன்ஸ் தே லாஸ்ட் இண்டிவிஜுவாலிட்டி. இது நான் கங்கை நீர் யமுனை நீர்ல இருக்காது. கலந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன தன்னுடைய தனித்தன்மை அது இழந்து விடுகிறது. அதை போல எப்படி தேன் தன்னுடைய தனித்தன்மையை இழக்கிறதோ, நதிகள் தன்னுடைய கடலில் போய் கலந்ததற்கு பிறகு தன்னுடைய தனித்தன்மையை எப்படி இழக்கிறதோ, அதை போல் ஸ்வேதகேது going to sleep சுசுப்தி அவஸ்தையில் அனைத்து ஜீவர்களும் எந்த நாய் பேய் ஏதா இருந்தாலும் they loses their individuality means சரீர அபிமானத்தை விடுவது. அதனாலதாங்க அது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு.
ஏன் தூக்கம் அவ்வளவு ஆனந்தமா இருக்குது? எல்லாரும் அது லாங்கிங் ஃபார் ஸ்லீப் பிகாஸ் அங்க we loses our individuality. ஆனா திருப்பி அஜ்ஞானத்தானதுனாலதான் அவன் என்ன பண்றான்? அந்த இண்டிவிஜுவலிட்டி பெறுகிறான். ஒன்ஸ் ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றது இல்ல, அந்த இண்டிவிஜுவாலிட்டியை லூஸ் ஆனதுதான். It never regain its individuality. சரீர அபிமானத்தை அவன் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஞானி இருக்காருன்னு வச்சுக்கல, தூங்குறதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன நடக்கும்? அவர் எப்படி உள்ள போனது, போன மச்சா திரும்பி வந்தாருங்கிற கதையே தான் சொல்லுவாங்க சுவாமிஜி எல்லாம். எப்படி போனாலும் அப்படி எந்திரிப்பா. நீ அஜ்ஞானத்தோட உள்ள போனீங்கன்னா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் அஜ்ஞானத்தோட வருவ. ஞானத்தோட தூங்க போனீங்கன்னா எந்திரிச்சாலும் நீ ஞானத்தோட தான் வருவ. என்னவா உள்ள போனியோ அதே மாதிரி வந்துருவ அப்படிங்கிறது. இப்ப 3வது எக்ஸாம்பிள் வெரி பியூட்டிஃபுல், சிந்திக்க வைக்கக்கூடிய உதாரணம் இந்த காலகட்டத்துல. இப்ப மரம் இருக்கு. இங்க இந்த இதுல எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், ஒரு மரத்தை, இவர் சொல்ற எக்ஸாம்பிள் வந்து ஒரு மரம். மரத்தை வந்து நீங்க ஒரு கீழ்ப்பகுதியில ஒரு வெட்டினீங்கன்னா அதுல இருந்து அந்த பால் கசியதை நம்ம பாக்குறோம். இல்ல நடுப்பகுதியில வெட்டினாலும் அந்த பால் வந்து கசியும். அது நீர் which absorbed from the earth. அது என்ன பண்ணுது, அப்படியே கடந்து மேல கொண்டு இலைகளுக்கும் பூக்களுக்கும் கொடுக்கும். நடுவுல நீங்க கட் பண்ணீங்கன்னா அந்த மேல போயிட்டு இருக்கிற நீர் என்ன ஆகும், அப்படியே வடியும். நடுவுல வெட்டினாலும் நீர் வடியும், மேல வெட்டினாலும் நீர் வடியும். இதுதான் அதனுடைய கருத்து. எப்படி நம்மளுடைய உடலில் வெட்டுனா ரத்தம் வருதோ அதை போல மரம் ஒரு ஜீவன். அவனுடைய உணவு என்னது? நீர். தண்ணி தவிர வேற ஏதாவது சாப்பிடுதாங்க? இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, போர் அடிச்சிருச்சு எனக்கு அது கூட இதுக்கு அதுக்கு ஒண்ணு தண்ணி மட்டும்தான். பூமியில இருக்கிறது அதை உறிஞ்சிக்குது, ஆனா தண்ணி மட்டும்தான் அதுக்கு உணவு. அப்ப அந்த தண்ணி என்ன பண்ணுது மேல. அப்ப அந்த ஜீவன், இப்ப மரத்தை வந்து ஒரு ஜீவனா பாருங்க. இந்த கல்விங்க ரொம்ப அவசியம். ஒரு மரத்தை எப்படி பார்க்க தெரியணும்? ஒரு ஜீவன். அவன் என்ன பண்றானாமா, அந்த மரம் ஃபுல்லா வியாபகம். அந்த ஜீவன் மரம் ஃபுல்லா இப்ப கொடுக்குற எக்ஸாம்பிள் எங்க போய் ரீச் ஆகணும் கரெக்டா புடிச்சுக்கணும். அது எப்படி சொல்றாருன்னா, ஒரு மரம், அது ஒரு ஜீவன், அது உயிரோட இருக்குன்னு எப்படி தெரியுது? வெட்டினா என்ன வருது? நீர் வந்துன்னு என்ன அர்த்தம்? சம் உயிர் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க காஞ்சி போன மரம் இருக்கு, வெட்டுங்க, ஒண்ணும் வராது. ஏன்? அந்த ஜீவன் அங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டார். நீங்க அந்த மரத்தை என்ன வேணா பண்ணலாம், அதுல ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அது இடத்த காத்துட்டு நிக்குது, வெட்டுறோம். ஆனா பசுமையான மரத்தை வெட்டுவது என்பது ஒரு கொலை. இட்ஸ் கொலைதான். ஏன்? அந்த ஜீவனை வெக்கேட் பண்ண வைக்கிறோமா? இப்ப இந்த உடம்புல ஒரு குத்து குத்தி இதுக்குள்ள ஒரு ஜீவன் பரவி இருக்கிறான். என் உடம்புல ஒரு ஜீவன் பரவி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு குத்து குத்துனா அவன் என்ன பண்றான்? வெக்கேட் பண்ணி போறான். அப்ப அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்? கொலைன்னு கொடுக்குறோம். கத்தியில குத்துனா தானா போறது வேற, கொலை. ஏன்னா அவன் அவன் ஜீவன் அதுல வாழணும்னு விருப்பப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது அவனே வெக்கேட் பண்ணிட்டு போனா நார்மல் டெத். அவனே வெக்கேட் பண்ணிடுவான். அவனுக்கு இந்த சரீரத்தில் இருக்க முடியல அப்படின்னா அவனே வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவான். அந்த மரத்தில் உள்ள இருக்கிற ஜீவன் அவனால் இருக்க முடியாத சூழ்நிலை வரும்போது அது பிராரப்தம், ஏதோ ஒரு காரணத்தினால அவனே வெக்கேட் பண்ணிட்டு போறது வேற. அந்த மரத்தை விட்டு அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் அவனே வெக்கேட் பண்ணிட்டு போறது வேற. ஆனா நம்ம வெட்டும் போது இட்ஸ் ஈக்குவல் டு கொலை. இது இந்த 10 வயசுல சொல்லி கொடுக்கறதெல்லாம் இட் இஸ் அ கொலை. எப்படி நீ உனக்கு ஒரு உடம்புக்குள்ள, அதாவது நாம என்ன நினைக்கிறோம், இந்த ஜீவன் நாம வந்து இந்த உடலுடன் இருக்கல, ஜீவன்னா இந்த உடல்ங்கிற எடுத்துக்கும் போது வெட்டும் போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அந்த ஜீவன் இறந்து போயிடறான்னு நினைக்கிறோம். ஆனா சாஸ்திரம் அப்படி சொல்றது இல்ல. இப்ப இந்த இடத்துல என்ன உதாரணத்தின் மூலம் என்னன்னா, அந்த ஜீவன் மரம் முழுவதும் வியாபித்து இருக்கிறான். அதை புடிச்சுக்கணும். மரம் முழுவதும் இலைகளிலும் கொடிகள் அந்த பூக்களிலும் எல்லா பக்கமும் என்ன பண்ணி வச்சிருக்கான் அந்த ஜீவன் வியாபித்திருக்கிறானா. அதனாலதான் எங்க வெட்டினாலும் அவன் என்ன பண்றான், அந்த நீர் வந்து வெளியில வருது. இப்ப நீங்க வந்து ஒரே ஒரு கிளைய மரத்துல இப்படி ஒடிச்சு விட்டுருங்க. ஒரே ஒரு கிளையை மட்டும் ஒடிச்சு அப்படி தொங்க விட்டுருங்க. வெட்டு ஃபுல்லா வெட்ட வேண்டாம், ஒடிச்சு விட்டுட்டா பாருங்க என்ன நடக்குது. அந்த ஜீவன் சாஸ்திரம் எப்படி பார்க்க சொல்லுது, அந்த ஜீவன் அந்த இடத்துல ஒடிச்சுட்ட இடத்துக்கு பின்ன அந்த ஒடிச்சத இடத்துல இருந்து அது நீளமா இருக்கு பாத்தீங்களா கீழே, அந்த இடத்துல அந்த மரத்தில் இருக்கிற ஜீவன் தன் அபிமானத்தை எடுத்து கொள்கிறான். வெட்டு அந்த ஒடிச்சுட்ட இடத்துல இருந்து அந்த ஜீவன் எங்கும் வியாபித்திருக்கிற ஜீவன் டக்கு நீங்க ஒடிச்சொன்ன அந்த ஜீவன் அந்த ஒடிச்ச கிளையில் இருக்கிற அபிமானத்தை எடுத்துக்கொள்கிறது. இதுதான் புரிஞ்சு. அபிமானத்தை எடுத்தோன்ன அந்த அந்த இடத்துல நீங்க வெட்டினீங்கன்னா என்ன வராது, அந்த ஒடிச்சு விட்டதுக்கு அப்புறம் காஞ்சி போன அது மரத்துக்குள்ளதான் ஒட்டிட்டு இருக்குது. இன்னும்
ஆனா அந்த 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 இடத்துல வெட்டினீங்கன்னா பால் அந்த நீர் வந்து கசியாது. ஏன்? அவன் தன்னுடைய அபிமானத்தை அங்கிருந்து டக்குன்னு எடுத்துக்கொண்டான். எப்ப தன்னுடைய லிக்விட் அங்க உள்ள போக முடியலையோ, ஏன்னா நீ ஒடிச்சிட்டீங்கன்னா லிக்விட் உள்ள போகாது. போனோன்ன இவன் என்ன பண்றான்? தன்னுடைய அபிமானத்தை இதுதான் உதாரணத்துல புரிஞ்சுக்கணும். மரத்துல தன்னுடைய அபிமானத்தை எடுத்துக்கிறான். 2வது கிளையை ஒடுக்குறீங்க, அங்கிருந்து தன்னுடைய அபிமானத்தை எடுத்துக்கிறான். 3வது கிளையை ஒடுக்கிறீங்க, அங்கிருந்து தன் அபிமானத்தை எடுத்துக்கிறான். வேரோட வெட்டிட்டோம்னா என்ன நடக்குது? தன்னுடைய முழுவதும் அபிமானத்தை தன் முழுவதுமாக எடுத்துக்கொண்டு அவன் வெளியே சென்று விடுகிறான். அதாவதுங்க மரத்துக்கெல்லாம் வந்துங்க ஒரே இந்திரியம் மட்டும்தான் வேலை செய்யும், சென்ஸ் ஆஃப் டச். மத்த எந்தலையும் அது கிடையாது, வேற எந்த இந்திரியம் கிடையாது. உள்ள ஒரு ஜீவன் இருக்கிறான் வித் ஒன்லி ஒன் குணா இந்திரியா, சென்ஸ் ஆஃப் டச். சோ அதை வச்சுதான் அது என்ன பண்ணுது? வாழ்ந்து கொண்டு அந்த சென்ஸ் ஆஃப் டச் வச்சு அது நீரையே உறிஞ்சுது. சோ அந்த எக்ஸாம்பிள்ல எப்படி இதை வச்சு இப்ப ஜீவன் கமிங் டு ஜீவன். இப்ப நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? ஜீவன் அப்படின்னா இந்த உடல், செத்ததுக்கு அப்புறம் இந்த ஜீவன் காணாம போயிடறான் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஜீவன் இஸ் ஈக்குவல் டு உடல்னு வச்சிருக்கோம் நார்மலா. சாஸ்திரம் என்ன கொடுக்குது? அந்த ஜீவன் இந்த உடலை எடுத்து கொண்டுள்ளார். அந்த ஜீவன் இந்த உடம்பு ஃபுல்லா என்னது? எப்படி மரத்துக்கு வியாபகம் சொன்னோம், அந்த மாதிரி இந்த ஜீவன் இந்த உடல் ஃபுல்லா என்ன பண்ணிருக்கான்? வியாபகம். அப்படி புரிஞ்சுக்கிறோம். உடம்பு ஃபுல்லாதே வியாபகம். ஜீவனுடைய தத்துவம் என்ன? ஸ்தூல சரீரம் தான் கண்ணுக்கு தெரியும். உடலுடன் கூடிய உடலுக்குள்ள இருக்கிற ஜீவன் நமக்கு கண்ணுக்கு தெரிவது இல்லை. அதனால என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம இந்த உடல் தான் ஜீவன் நாம புரிஞ்சுக்கிறோம். ஆனா உடல் கண்ணுக்கு தெரிபவன் அல்ல ஜீவன். மரத்துக்குள் இருக்கிற ஜீவன் கண்ணுக்கு தெரியறானா? இல்ல டாடா பைபேட் வெளியில போகும்போது நம்ம பாக்குறோமா? இல்ல. அதை போல மனது இந்த உடம்பு ஃபுல்லா ஒரு ஆள் வியாபகம், அவன் தான் ஜீவன். எவ்வளவு காலம் அந்த உணர்வு இருக்கும்? அந்த உடல் அபிமானம் இருக்கிற வரைக்கும் நம்ம எங்க உள்ள இருக்கோம். எப்ப அந்த ஜீவன் இந்த உடல் மேல் இருக்கிற அபிமானத்தை விடுறானா வெளியில போயிடுவான். சோ ஜீவனுக்கு இறப்பு என்பது கிடையாது. அதுதான் டீச்சிங் ஆஃப் திஸ் எக்ஸாம்பிள். அங்க வெளியில போறான ஜீவனுக்கு, அந்த உடலுக்கு இறப்பு உண்டு. ஆனா அதை காலி பண்ணிட்டு போறவனுக்கு இறப்பு என்பது கிடையாது. நீங்க பாருங்க, இங்கிருந்து காலி பண்ணிட்டு போறோம் இல்லைங்களா? ஒரு 70 வயசு 80 வயசுல போறான்னு வச்சுங்களேன், அந்த ஜீவன் இந்த சரீரத்துல வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுங்களா? கை வேலை செய்யாது, காலு வேலை செய்யாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, சுத்தி 4 பேர் வேலை செஞ்சு அவன் பாருங்க. இதை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் இதை விட பெஸ்டான சரீரத்துக்குள்ள போவோம். ஆனா நாம உட்காந்து அழுகிறோம். அது பிரிவினையெல்லாம் நம்ம அழுகிறோம். உண்மையா லாஜிக்கா சொல்லி பாருங்க. வயசான காலத்துல உயிர் விடும் போது படாத பாடுபட்டு அந்த ஜீவன் உள்ள எத்தனை பாடுபட்டு இருப்பான். எந்திரிச்சா உட்கார முடியல, உட்கார்ந்தா படுக்க முடியல, அப்போ தூக்கம் இல்ல, அயோதிக ப்ராப்ளம் 1 2. என் பையன் வந்து பாக்க மனோ சைக்கலாஜிக்கல் ஆர்டர் அவுட்டு, பிசியலாஜிக்கல் ஆர்டர் அவுட்டு. சுத்தமா ஒரு என்னதுங்க வயது ஆனதுக்கு அப்புறம் ஒரு பக்கா உலகத்தை வந்து ஒரு செகண்ட் கூட அணிவிக்க முடியாத நிலையில எல்லாரும் இருக்காங்க. அப்போ அவன் வெளியில போறது என்னதுதான் பெஸ்ட். ஏன்னா போனான்னு வச்சுக்கலேன், அவனுக்கு ஃப்ரெஷ் சரீரம் கிடைக்கும். வித் ஒரு குழந்தை சரீரம் அது மாதிரி கிடைக்கும். அப்ப மறுபடியும் அவன் என்ன பண்ணலாம்? ஜாலியா இருக்கலாம். உண்மை அதுதான். இப்போ நம்ம என்ன சாஸ்திரம் சொல்லுது? என்ன நம்ம மெயினா கத்துக்கிறோம் அப்படின்னா, இப்ப ஜீவன் வெளியில போறான்னு புரிஞ்சுக்கிட்டோம். யாரு? அந்த உடல் தான் இதாகுது. ஜீவன் அவனுக்கு உடல்ங்கிறது இப்ப என்ன நம்ம கான்செப்டா? ஜீவனுக்கு உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் உள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறான். தனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டானா அவன் வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவான். அவனுக்கு இந்த சரீரத்தினால இருக்க முடியல, நம்ப முடியலன்னு என்ன பண்ணிடுவான்? வெக்கேட் பண்ணிட்டு போயிடுவான். சரி, ஓகே. இந்த ஜீவனுங்கிறீங்களே, அவன் யாரு? 3+1 அப்படி கூட எடுத்துக்கலாம். ஜீவன்னா யாரு? வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் கிவன் பை சாஸ்திரா. ஜீவன்னா யாரு? 3 தத்துவங்கள் சேர்ந்தது ஜீவன். ஒண்ணு சுத்த சைத்தன்யம், ஓசி. இன்னொன்னு ரிஃப்ளக்டட் சைத்தன்யம், நம்ம லாங்குவேஜ்ல ஆர்சி அல்லது சிதாபாசம், ஒரிஜினல் ரிஃப்ளக்டட். இன்னொன்னு சூக்ஷ்ம சரீரம். இது 17 காம்பனன்ட்ஸ். 5 கர்மேந்திரியாணி, ஞானேந்திரியாணி, பிராணன் 5, மனம், புத்தி, அந்த 17. இதோடதான் ஒரு ஜீவன் இருக்கா. பிறக்கும் போது he gets ஸ்தூல சரீரம். புரிஞ்சுக்கும். இப்படி இருக்கிற ஜீவன் பிறக்கும் போது, ஒரு அம்மா வயித்துல வந்து வெளியில வந்து பிறக்கும் போது, உருவாகும் போது
அம்மா வயிற்றுக்குள்ள வந்து உருவாகும் போது அவனுக்கு ஃபோர்த் ஒரு சிஸ்டம் ஒரு கான்செப்ட் கிடைக்கும், தத்துவம். அது என்னது? ஸ்தூல சரீரம். ஆச்சா? இப்ப ஜீவன்னா யாரு? ஆர்சி, ஓசி, சூக்ஷ்ம சரீரம். இந்த 3 தான் ஆர்சி, ஓசி, சூக்ஷ்ம சரீரம். இதோடு இருப்பவன் ஜீவன். அவன் என்ன பண்றான்? ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிறான். எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாள் அதுல அவன் அப்ப அந்த சரீரம் வாசாம்சி ஜீர்ணானி யதாதிகாணி என்ன அதை விட்டுட்டு எப்படி ஒரு ஆடையை புதுசா போடுறோம் காலையில, அது அழுக்காகுது, ரொம்ப பழசாயிருச்சு அப்படின்னு 5 தூக்கி போட்டுருவோம். அதே போல இவன் என்ன பண்ற? அந்த சரீரத்துக்குள்ள வரான யாரு? ஜீவன். ஆர்சி, ஓசி, சூக்ஷ்ம சரீரம். இவன் தான் ஜீவன். அவன் அந்த சரீரத்துக்குள்ள வர்றான். அவனால இருக்கிற வரைக்கும் இருப்பான். அந்த சரீரத்தினால இருக்க முடியாத நிலை வந்தானே என்ன பண்ணித்தான் ஆகணும்? வெளியில போயிருவான். அப்போ ஜீவன்னா யாரு? ஆர்சி, ஓசி, சூக்ஷ்ம சரீரம் தான் ஜீவனே. அவன் இப்ப இந்த சரீரத்தில் இருக்கிறான். அதுக்கப்புறம் அது பழசாயிடுச்சுன்னா விட்டுட்டு வேற சரீரத்துக்கு போவான். இப்படி அதாவது இப்படி போகும்போது அந்த ஜீவனுக்கு என்ன புரிஞ்சுக்கணும்? சரீரம் இஸ் இப்ப கிவன் டு ஹிம். அது நாய் சரீரமா இருக்கலாம், பூனை சரீரமா இருக்கலாம், மரம் சரீரமாக இருக்கலாம், கொடியாக இருக்கலாம், எது வேணா இருக்கும். எந்த சரீரமும் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ள இருக்கிறவன், எனக்குள்ள இருக்கிற ஜீவனும் மரத்துக்குள்ள இருக்கிற ஆர்சி, ஓசி, சூக்ஷ்ம சரீரமும் எனக்குள்ள இருக்கிற ஆர்சி, ஓசி, ஜீவ எல்லாம் ஒண்ணுதாங்க. இந்த சரீரம் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அந்த சரீரம் அப்படி அமைக்கப்பட்டிருக்கு. வித் 1 சென்ஸ், வித் 5 சென்சஸ். அந்த சரீரத்துக்கு மரத்துக்கு 1 சென்ஸ், எனக்கு 5. என்னுடைய இந்திரியங்களை நாய்க்கு பாத்தீங்கன்னா அந்த மோப்பம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்மளுடைய இந்திரியங்களை சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு அனிமலுக்கும். அதுதான் ஒரு ஜீவனுக்கு உள்ள இருக்கான்னு ஜீவனுக்கு இப்ப என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒரு ஜீவனுக்கும் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா ஏன் மரண பயம் வருது? ஃபர்ஸ்ட் ஏன் மரண பயம் வருது? ஒருத்தருக்கும் அந்த ஜீவனே இல்லாம போயிடுறதாக நம்ம பயப்படுறதுனாலதான் மரண பயமே. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்க? ஒருத்தர் செத்து போயிட்டானா அவங்க இல்லாம போயிடுறாங்க. இப்போ நமக்கு ஒரு அறிவு இருக்கு, நமக்கு ஒரு நாலேஜ் இறைவன் கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப வயசுலாம் படுத்து ஒரு கற்பனை தான், இது உண்மையெல்லாம் கிடையாது, ஒரு கற்பனை. எப்ப நம்ம மனசு கவலைப்படாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்போ ஒருத்தர் ரொம்ப வயசானவங்க ரொம்ப முடியாம படுத்துட்டு இருக்காங்க. நமக்கு வந்து இவங்க இதுல இருந்து வெளியில போய் இன்னொரு சரீரம் வந்து அழகான ஒரு சரீரம் அங்க வெயிட்டிங்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு தெரியுது இது இங்கிருந்து போனா அதுக்குள்ள போறாங்கன்னு ஒரு கற்பனையில தெரிஞ்சதுன்னு நினைச்சு பாருங்க. என்ன சொல்லுவோம்? ஐயோ ராசா சீக்கிரம் போய் அதுல போய் இருந்துக்கோ, நிம்மதியா இருக்கலாம். இங்க கேன்சர்ல கஷ்டப்படுற, இதுல கஷ்டப்படுற, சாப்பிட முடியாம கஷ்டப்படுற, ஈமோ கொடுத்து கஷ்டப்படுற, நீ சீக்கிரமா என்ன பண்ணு, போய் யூ கேட்ச் நியூ சரீரம். ஆல் மை பெஸ்ட் விஷஸ் டு கேட்ச் நியூ சரீரம். வாழ்த்துவோமா இல்லையா? இதுல இருந்து கஷ்டப்படுறது போதுண்டா சாமி, யூ பிளீஸ் கெட் அவுட் ஆஃப் திஸ் சரீரம்னு வேண்டுமா இல்லையா? கஷ்டப்படுறத கண்ணில் பார்த்துட்டு இருப்போமா என்ன? எப்ப எந்த அறிவு இருந்தா? இது விட்டுட்டு அவன் இன்னொரு சரீரம் இஸ் வெயிட்டிங் தேர், தட் இஸ் இதை விட நல்ல, கண்டிப்பா இதை விட நல்ல சரீரமா தான் இருக்கு. இப்ப கேன்சர் சரீரத்துல உட்காந்து கஷ்டப்படுறான். ஏங்க போய் எடுக்கிற சரீரம் கேன்சர்லயே போய் சரீரத்துல போய் உட்கார போறான். கேன்சர் இல்லாத சரீரம் கிடைக்குமா இல்லையா? அப்ப அந்த அறிவு இருக்கும் போது நம்ம என்ன அந்த சப்போஸ் நமக்கு அந்த அறிவு இறைவன் அந்த ஞானத்தை கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆஃப்டர் டெத் உனக்கு இந்த சரீரம் கிடைக்க போகுதுன்னு. அது போன சரீரம் நாய் சரீரம் பயப்படுவோம். அதனாலதான் இறைவன் அதெல்லாம் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டார். உனக்கு அந்த அறிவே வேண்டாம், நீ விடுற வரைக்கும் இதுல இரு அப்படின்ட்டு. சோ என்ன, எப்பொழுதும் அந்த ஸ்தூல சரீரம் அதான் என்னன்னா, எப்போ அந்த ஜீவன் ஸ்தூல சரீரத்துல அபிமானத்தை விடுறானோ, that is called death. ஸ்தூல சரீரத்தின் மேல அபிமானத்தை விடுகிறானோ, அப்பதான் அவனுக்கு பேரு மரணம். அவனேதான் முடிவு பண்ணி என்ன பண்றான்? அந்த சரீரத்தை விட்டுட்டு போறான். நாட் அதாவது தானே முடிவு பண்ணி தான் என்ன பண்றான்? அந்த சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு போகிறார். சோ யூ மே கெட் பெட்டர் சரீரம், இதை விட நல்ல சரீரமும் கிடைக்கலாம். எப்ப ஒண்ணு பண்ணி வச்சிருக்கணும்? உருப்படியா புண்ணிய காரியங்கள் நீ சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இதை விட நல்ல சரீரம் கிடைக்கலாம். பாவத்தை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்ன சரீரம் கிடைக்குன்னு நமக்கு தெரியாது. அதை அண்டர்லைன் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஆச்சுங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கிறது மீனிங். இந்த ஸ்லோகத்துடைய மீனிங் பார்த்திடலாம். முதல் மந்திரம். அப்ப முழு மரம் காய்ந்து விட்டால் அந்த ஜீவன் தன்னுடைய அபிமானத்தை டோட்டலா எடுத்துக்கிட்டான். இப்ப அதே மாதிரி இந்த உடலுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறான்.
அவன் இந்த சரீரத்தை டோட்டல் அபிமானம் விட்டுட்டானா, தட் இஸ் கால்ட் டெத். ஆனா போய் அவன் என்ன பண்ணுவான்? இன்னொரு சரீரத்தை எடுப்பான். இதுக்கும் டெத்துக்கும் ஆத்மாவுக்கும் என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. ஆத்மா உள்ள போச்சு, ஆத்மா வெளியில வந்தது. என்னது? என்ன ஆத்மா ஒரு அப்ப எத்தனை ஆத்மா இருக்கிறது? எத்தனை ஆத்மா உள்ள போறது? இட்ஸ் ராங் கான்செப்ட். இருக்கிறது ஒரு ஆத்மாவுக்கு டெத்துக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. ஜீவன்கிறவன் ஏன்னா ஆர்சி ஒண்ணு இருக்குதுன்னா கண்டிப்பா அது ஓசியில் இருக்கிறதா ஜீவன்கிறது ஆர்சி ஓசி பிளஸ் சூக்ஷ்ம சரி. அது அப்படியே வெளியில போகுது அவ்வளவுதான். சரிங்களா? அடுத்தது இந்த மீனிங் எழுதிக்கலாம். அஸ்ய சோமிய டீச்சிங் ஆரம்பிக்கிறாரு. மரம் அஸ்ய சோமிய. இப்ப நான் சொன்ன விளக்கங்கள் தான் அவரு வேர்டு பை வேர்டா நம்ம பார்க்கணும். அஸ்ய சோமிய 10th நடத்தவே இல்லையா? ஓகே. அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் மீனிங் கொடுத்துறேன். அது வந்து நதி தான். அது மோஸ்ட் ரிலேட்டட் டு இதுதான், தேன் தான். அது ஒரே ஒரு மந்திரம் நான் மறுபடியும் கொடுத்துறேன். இதை எழுதிக்கங்க, நான் மறுபடியும் அந்த மந்திரத்துக்கு மீனிங் கொடுத்தேன். அஸ்ய சோமிய மகதக விருக்ஷஸ்ய பெரிய மரத்தின் யக மூலே 3 பகுதியில வெட்டுறத சொல்றாரு. மூலம்னா அடிப்பகுதி. யார் வெட்டினாலும் ஏகனா எவன் ஒருவன் வெற்றானோ, மூலே அடிப்பகுதியை யார் வெட்டினாலும், வெட்டுறதுக்கு என்ன? அபியாஹன்யாத்து, ஹன் டு வெட்டுறது, வெட்டினாலும் அபியாஹன்யாத்து. எந்த இடத்துல மரத்தினுடைய கீழ்ப்பகுதியில் யார் வெட்டினாலும் ஜீவன் ஸ்ரவேத். அந்த வேர்டு வந்து முக்கியமான வேர்டு, ஜீவன் ஸ்ரவேத்து. ஜீவன் அங்கு வாழ்வது எப்படி தெரியல? அங்க ஸ்ரவேத்துனா அந்த இடத்துல ஜீவன் சாறு கசியும். மரத்தினுடைய கீழ்ப்பகுதியில் வெட்டினால் யார் வெட்டினாலும் அந்த மரத்திலிருந்து சாறு கசியும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? கசியும்னா இந்த ரப்பர் எல்லாம் அப்படிதான் எடுக்கிறாங்க, அப்படி புரிஞ்சுக்கூடாது. அதுல இருந்து ரப்பர் எடுக்கலாம் அப்படி இல்ல. கசியும்னா உயிரோடு அங்க ஜீவன் வாழ்கிறான்னு புரிஞ்சுக்கலாம். நீர் கசியறத பார்க்கும் போதே அதுல எப்படி மணி மேக்கிங் பாக்குறது இல்ல, இது அங்க உள்ள ஜீவன் இருக்கிறான்னு புத்தி இருந்தா புரிஞ்சுக்கணும். இதுதான் கான்செப்ட். மறுபடியும் ஒரு பகுதியை அவர் விளக்குறார். யக மத்தியே, எவன் மத்திய பகுதியை வெட்டுறானோ அதேதான் அபியாஹன்யாத்து. அது வேர்டுல அப்படியே வரும். மத்தியங்கிற வேர்டு மட்டும் மாத்திட்டு நடுப்பகுதியில் எவன் அபியாஹன்யாத்து வெட்டினாலும் அந்த ஜீவன் என்ன பண்ணுவான்? ஸ்ரவேத்து. அந்த மரம் நீரை விடுகிறது, அந்த ஜீவன் நீரை விடுகிறான்னு என்ன அர்த்தம்? அங்க வாழ்கிறான்னு அர்த்தம். நடுப்பகுதியிலையும் என்ன சொல்றானா, அந்த ஜீவன் சர்வவியாபி. எதுல? மரத்தில் சர்வவியாபி. கீழ்ப்பகுதியில இருந்தாலும் ஜீவன் வியாபகன் குறிக்கிறக்காக இந்த 3 இடத்துல வெட்ட காமிக்கிறார். அந்த மரம் முழுவதும் வியாபித்திருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது? கீழே வெட்டிப்பாரு, நடுவில் வெட்டிப்பாரு, அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஸ்ரீவன் ஜீவன் வாழ்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மறந்தானேன்னு வெட்டக்கூடாது. யக அக்ரே, அக்ரேனா எவன் மேல வெட்டுறானோ, அபியாகன்யாத் யார் மேல வெட்டினாலும் என்னாக ஜீவன் ஸ்ரவேத்து, அங்கேயும் ஜீவன் வாழ்கிறான். அந்த நீரை விடுகிறான், சாறு கசியும் அப்படிங்கறத என்னவா புரிஞ்சுக்கணும்? அங்கேயும் ஜீவன் வாழ்கிறான். அப்போ கீழையும் ஜீவன் இருக்கிறான், மத்தியமத்திலும் ஜீவன் இருக்கிறான், மரத்தினுடைய உச்சியிலும் ஜீவன் இருக்கிறான்ங்கிறது எதுக்குன்னா, மரம் முழுவதும் அந்த ஜீவன் அபிமானம் கொண்டு இருக்கிறான். மரம் முழுவதிலும் அபிமானம், சரீர அபிமானத்தை கொண்டு இருக்கிறான். அதனாலதான் எங்க வெட்டினாலும் என்ன வருது? சாறு வருது. அதை வச்சு சரீரம் முழுவதும், மரம்ங்கிற சரீரம் முழுவதும் அந்த ஜீவன் வியாபகம். புரிஞ்சுக்கோ. சக ஏஷக, ஏஷகனா இந்த விருட்சம், மரம். ஏஷகனா இந்த மரம்
ஜீவேன ஆத்மனா, முக்கியமான வேர்டு. ஜீவேன ஆத்மனா அனுப்பிரபூதக. அனுப்பிரபூதகனா வியாபக. சான்ஸ்கிரிட்ல அனுப்பிரபூதம் அப்படின்னா வியாபகம்னு அர்த்தம். அப்போ ஜீவேன ஆத்மனா அனுப்பிரபூதக, யாரு? அந்த மரத்தில், மரம் ஜீவனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கும். ஒரு மரத்தை பார்க்கும்போது அது ஒரு ஜீவனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனக்குள் ஒரு ஜீவனால் இந்த உடல் முழுவதும் வியாபித்து நான் இருக்கிறேனோ, இந்த உடல் முழுவதும் வியாபகமாகி நான் இருக்கிறேனோ, அபிமானத்தை கொண்டு நான் இருக்கிறேனோ, அது மாதிரி ஒரு மரத்துக்குள்ளும் ஒரு செடிக்குள்ளும் அந்த ஜீவன் ஒரு சின்ன முளைப்பாரியாக இருந்தாலும், துளியூண்டு முழிவிட்ட செடியாக இருந்தாலும், அந்த ஜீவன் அந்த செடியில் வியாபகம். நாட் ஒன்லி மரம், ஒரு விதையிலும் அந்த ஜீவன் தூங்கிக் கொண்டிருப்பான். தண்ணி ஊத்தி வெள்ளம் போட்ட அது என்ன ஆகும்? அவன் முளைவிட ஆரம்பிச்சிருவான். ஒரு விதையிலும் ஜீவன் இருக்கிறான். சொல்றான் பரவி, அது வியாபகம். என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அந்த மரத்துல அந்த ஜீவன்? தண்ணிய நீரை உறிஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறான். வேற என்ன பண்றான் அந்த ஜீவன்? பாவங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்றானா? நம்மள வந்து அடிக்கிறானா, உதைக்கிறானா? அவன் பாட்டுக்கு அழகா சொல்லுவாரு, தண்ணி உறிஞ்சி குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு பொட்டாட்ட நிக்கிறான். உனக்கு என்ன கஷ்டம்? உனக்கு என்ன கஷ்டத்தை அவன் கொடுக்கறான்? ரோடு போடுறியா? அந்த மரத்தை நடுவில் விட்டுட்டு அந்த பக்கம் ரோடு போடு. எதுக்கு எல்லாத்தையும் வெட்டுறோம்? அப்புறம் மழையே வள்ளின்னு உட்காந்துருக்குறோம். இதுதான் நடக்குது. ரோடு போடுறாங்க, எல்லாம் மரத்தை வெட்டுறாங்கிறாங்களே. எல்லாரும் கேட்கறது, ரோடு போகுது, ஓரத்துல மரம் இருக்குல்ல, நீ அதுக்கடுத்து ஏரி வாக்குவை பண்ணி அங்க ரோடு போடு, மரத்தை அப்படியே விட்டுரு நடுவில், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. அது என்ன பண்ணுது? அறிவில்லை. இது ஒரு ஜீவன், அது ஒரு கொலைங்கிறது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. ஐயோ ஒரு மரத்தை வெற்றமே, அதோ 100 வயசு 200 வயசு வாழ்ந்த மரங்களை எல்லாம் சும்மா அப்படியே வேரோட, அது அந்த வேரோட புடிங்கி ரோட்ல போட்டிருக்கும் போதுங்க வரும் பாருங்க மனசுல ஒரு வலி. வா கஷ்டம். அது என்ன பண்ணிட்டு, அதை சொல்ல வர்ற, அது உன்னை என்ன பண்ணுச்சு? அது என்ன பண்ணிட்டு இருக்குது? பேப்பியமான நீரை உறிஞ்சி மோதமான, அது பாருங்க, பேப்பியமானனா, பேப்பியம்னா உறிஞ்சது. நீரை உறிஞ்சி குடித்துக் கொண்டு மோதமான சந்தோஷமா அது இருக்குது. எந்த குறையும் எதையும் யாரையும் சொல்றது இல்ல, சந்தோஷமா இருக்குது. மோதம்னு என்ன? மோதம் சந்தோஷம். மோதமானக திஷ்டதி, அது அசையாம என்ன பண்ணிட்டு இருக்குது? யாருக்கு எந்த தொந்தரவு கொடுக்காம அது பாட்டுக்கு நிக்குது. ஏப்பியமானக தன்னுடைய சந்தோஷத்துக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல. நான் சந்தோஷமா இருக்கணும், யாரும் டிஸ்டர்ப் பண்ணுதா? அது எங்க நடந்து வருதா? இல்ல கார் வரும்போது நடுவில் வந்து நான் கார் போகாத மாதிரி ஏதாவது பண்ணுதா? அது பாட்டுக்கு மரத்து ரோட் ஓரத்துல திஷ்டதி, என்ன வார்த்தைகள் பாருங்க. அது பாட்டுக்கு அங்க ஒட்டாட்டு நின்னுட்டு இருக்கு. அது எப்படி இருக்கு? அந்த தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம மோதமானக, பியூட்டிஃபுல் வேர்டுங்க, மோதமானக. அது அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு யார் சொல்றா? நான் இல்ல, இறைவன் சொல்றாரு. அத போய் வெற்றமே, அது நான் ஆட் பண்ணிக்க. மோதமானக, சந்தோஷத்தை கெடுத்தியா அந்த ஜீவனை? எனக்கு சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகும்? ஏதோ ஒண்ணு வரும். அப்புறம் கஷ்டம் வந்துருச்சே, கஷ்டம் வந்துருச்சே வாழ்க்கையில, எனக்கு அது கஷ்டம், இது கஷ்டம், அப்படி கஷ்டம், இப்படி கஷ்டம். உடனே ஜோசிகார பின்னாலே ஓடு, அப்புறம் பரிகாரம் சொன்னா தேடு. இங்கெல்லாம் ஒண்ணுமா தெரியுது இல்ல. அவன் ஜோசிகார, அப்புறம் இதுக்கு இந்த நேரம், அதாவது இந்த கட்டை இதுல வந்ததுனாலதான் எனக்கு கஷ்டம், அந்த கட்டை அங்க வந்ததுனாலதான் கஷ்டம். எந்த கட்டம் கஷ்டம் இல்லை. ஒரு ஜீவனையும் நம்ம மதிக்க தெரியணும். ஒரு ஜீவனுக்கும் அவனுக்கு அது மோதமானக, அந்த சந்தோஷத்தை போய் கெடுக்கிறமா? அப்ப நம்ம சந்தோஷம் கெடுக்கப்படுறதாங்க பனிஷ்மெண்ட். அப்புறம் எனக்கு கஷ்டம் வருது, சந்தோஷம் இல்ல குடும்பத்துல, அது கஷ்டம் இது கஷ்டம்னா வேற வழி இல்லை. இதுதான் சொல்றதுங்க, அலர்ட் லிவிங்னு இதுதான். ஐயோ அலர்ட்னா அந்த அலர்ட்னா அவேர் இருக்கணும். ஐயோ அங்க வெற்றமே அப்படிங்கும் போது என்ன ஆகும் நமக்கு? ஐயோ நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு எவன் வருவானோ அந்த பயம் இருக்கு. அஞ்சுவது அதுக்கு பயப்படாம இருக்கிறது முட்டாள்தனங்கிறாரு திருவள்ளுவர் இந்த விஷயத்துக்கு. ஓகே, அடுத்த ஸ்லோகம். அடுத்து இது முடிச்சுட்டு அவனுக்கு 5வது அந்த நதிங்கிறது ரிலேட்டட் டு தேன் தான், நான் மீனிங் மட்டும் கொடுத்தேன். அடுத்தது அடுத்த மந்திரம் அஸ்ய எத்து, ஆனால். இப்ப அந்த மரத்துக்கு தான் தொடர்றாரு. அஸ்யனா அந்த மரத்தினுடைய, எத்து
ஆனால் ஒரு கால் ஏகாம் ஷாக்காம் அப்படி அது வாட்டுக்கு இருக்குதா, நீரி உறைஞ்சி குடிச்சுக்கிட்டு அவர் மோதமானக பேப்பியமானக மோதமானக திஷ்டதி. இதெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் அப்ப படிச்சு அப்படியே ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளவு உள்வாங்கிருச்சு. அதெல்லாம் பேப்பியமானக மோதமானக திஷ்டதி ஆசிய அப்படி நின்று இருக்குதா. ஆசியனா புரோனோனு. அந்த ஒரு கால் என்ன பண்றான், அந்த மரத்தின் ஏகாம் ஷாக்காம்னா ஒரு, ஏகாம்னா ஒண்ணு, ஷாக்காம்னா கிளை. ஏகாம் ஷாக்காம் ஒரு கிளையிலிருந்து ஒரு கிளையிலிருந்து ஜீவக ஜகதி அந்த ஜீவன் விலகணும். எப்ப விலகிறான், நீங்க வெட்டினீங்க அப்படின்னா அந்த அதுல இருந்து தன்னுடைய அபிமானத்தை எடுத்துக்குவான். அந்த ஜீவன் மரத்தில் இருக்கிற ஜீவன் நீங்க ஒரு கிளையை ஏகாம் ஷாக்காம் ஒரு கிளையை நீங்க வெட்டுறீங்க அப்படின்னா அந்த ஜீவக ஜகதி ஜீவன் விலகுகிறார், அங்க இருக்கிற அபிமானத்தை எடுத்துக்கொள்கிறார். அந்த ஜீவன் அந்த கிளையில் இருக்கிற அபிமானத்தை எடுத்துக்கொள்கிறான். அதனாலதான் அத அப்பொழுது சா சுஷ்யதி உலர்ந்து விடுகிறது. சுஷ்ன உலர். அத அப்பொழுது எப்போ ஏகாம் ஷாக்காம் ஒரு கிளையை ஜீவக ஜகதி ஜீவன் அதன் மேல இருக்கிற அபிமானத்தை எடுத்துக்கிறானோ, ஜகா ஜகா வாங்கிட்டாங்கிறாங்களா, இதே சான்ஸ்கிரிட் வேர்டு தான் ஜகா வாங்குறது, ஜகதி ஜீவலகிறானா அத அப்பொழுது சா அது சுஷ்யதி என்ன ஆகுது, அந்த மாதிரி அந்த இடம் உலர்ந்து விடுகிறது. அந்த அப்படின்னு என்ன அர்த்தம், தன்னுடைய அபிமானத்தை அந்த இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டான். அதுவே சொல்றாரு திதீயமானம் திருத்தீயமானம் 3 இடத்த வெட்ட சொல்றாரு. திதீயதி ஜகதி ரெண்டாவது கிளையை வெட்டினீங்கன்னா அத்தசா சுஷ்யதி அது அதேதான். முதலுங்கிறது பதில இரண்டாவது வேர்டு போட்டீங்கன்னா திதியாம் ஜகதி அத்தக சா சுஷ்யதி. இரண்டாவது கிளை வெட்டப்படும் போது ஜீவன் அந்த இடத்தில் இருக்கிற அபிமானத்தை எடுத்து விடுகிறார். மூணாவது திருத்தியா திருத்தியாம் ஜகதி ஜகாதி அத்தசாத் சுஷ்யதி. மூன்றாவது கிளையை வெட்டும் போது ஜீவன் அந்த இடத்துல இருக்கிற அபிமானத்தை எடுத்துக்கொள்கிறார். புரியறதுக்காக அவரு இன்டீப்பா போறார் ஒரு கிளையா. கடைசியில் என்ன பண்றான், புல்டோசர் வச்சு முழுசா வேரோட புடுங்கறான்னா அப்ப என்ன நடக்குதுங்கிறத இப்ப சொல்றார். சர்வம் ஜகாதி சர்வ சுஷ்யதி. சர்வம் ஜகாதி முழுவதில் இருந்தும் வேரோட நம்ம புடுங்கிட்டோம்னா முழு மரத்தில் இருந்தும் வெளியில போயிடறான். அப்ப எல்லாமே மரமே என்ன ஆயிருது, சுஷ்யதி காய்ந்து போய் விடுகிறது. இப்படிதான் மரத்தை வெட்டும் போது பாத்தீங்கன்னா இப்படிதான் வெட்டுவாங்க. ஒரு கிளைய ஃபர்ஸ்ட் வெட்டுவாங்க, அப்புறம் புல்டோசரை கொண்டாந்து வந்து வேரோட புடுங்கி போட்டுருக்கத நம்ம ரோட்ல போகும்போது பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கிளைய வெட்டும்போது என்ன பண்ணிக்கிட்டே வர்றான், அந்த ஜீவன் தன்னுடைய அபிமானத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். கடைசியில வேரோட புடுங்கி வெளியில போடும்போது அவன் சர்வம் ஜகாதி தன்னுடைய அந்த மரத்தின் மேல் இருக்கிற அபிமானம் முழுவதையும் அவன் எடுத்துக்கொண்டு வெளியில போயிடுவான். கொலை. அதான் சொன்ன சர்வம். அதனால என்ன ஆகுது, சுஷ்யதி காய்ந்து அவன் முழுவதுமாக அவன் காய்ந்து விடுகிறான். பச்சை மரத்தை வெட்டக்கூடாது, காய்ந்த மரத்தை வெட்டணும், அது ஒரு பிரச்சனையே இல்லை. அவன் தான் வெளியே ஆல்ரெடி போயிட்டாரு, அதை போய் நீங்க வெட்டுறதுல ஒரு தப்பும் கிடையாது. பச்சை மரத்தை வெட்டணும். ஏவமேவ அதுபோல இப்பதான் சப்ஜெக்ட் கலு சோமிய. இப்ப கதை எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுதா, சோமிய மகனே இப்ப நல்லா கவனிங்கிறக்காக பேர் கூப்பிடுறாரு. ஏவமேவ கலு அதை போல சோமியா பிரியமானவனே. கலு மீன்ஸ் இந்தின்னு போடலாம். அதை போல வித்தி இதி ஹோவாச்ச அத போல புரிஞ்சுக்கோ. வித்தின புரிந்துகொள் அறிந்துகொள். வித்து தாத்து வித்தி அறிந்துகொள் என்று கூறினார். ஹோவாச்சன யார் இந்த இடத்துல, ஹோவாச்ச தந்தை புத்தாலக ஹோவாச்ச. அதுபோல புரிந்துகொள். எதை புரிஞ்சுக்கிறது அதையும் சொல்ற. எதை புரிஞ்சுக்கிறது, ஜீவனை புரிஞ்சுக்கோ. மனித உடலில் இருக்கிற ஜீவனையும் புரிஞ்சுக்கோ. மரத்தில் இருக்கிற ஜீவனை புரிஞ்சுட்டியா, அதை போலவே மனித உடலில் இருக்கிற ஜீவனையும் புரிந்து கொள்.
ஜீவாபேதம். ஜீவன் விலகினாள். அபேதம்னா விலகிறது. ஜீவக அபேதம்னா விலகிட்டா. வாவ கில, இது ரெண்டுக்கும் அர்த்தம் கிடையாது. இண்டீன்ங்கிற மீனிங் போட்டுக்கலாம். உறுதியாக, நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம். அழகு சொற்கள் சொல்லுவோம். அந்த வாவ கிளலாம் அழகு சொற்கள். டசன்ட் மேட்டர் மச் மீனிங். ஒரு எம்பசைசிங் மாதிரி போட்டுக்கலாம். உறுதியாக, நிச்சயமாக புரிஞ்சுக்கலாம். இதம் மிரியத்தே, முக்கியம். ரெட் லைன் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல எதில் கிரீன்ல வேணா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க. என்ன சொல்றாரு கட்டோபனிஷத்துல கேட்பான் இல்லையா அத நச்சிகேதன். இறந்ததுக்கு அப்புறம் சில பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்களே, சில பேர் இல்லைன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான் கேட்பான். இல்லைன்னு சொல்றாங்களே, எனக்கு ரெண்டுல ரொம்ப குழப்பமா இருக்கு யமதர்மராஜாஜி, கொஞ்சம் அதை விளக்குங்கன்னு ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்கறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான பதில் தான் இருக்குது. இதம் மிரியத்தே ந ஜீவக மிரியத்தே, இந்த உடம்பு மிரியத்தே. இதம்னா இந்த இடத்துல சொல்லப்பட்டது சரீரம், உடம்பு. மிரியத்தே இறந்து விடும். ந ஜீவகா மிரியத்தே, அதுக்குள்ள வந்திருந்த வாடகை கொடுக்காமல் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த ஜீவன் இந்த சரீரத்தை என்ன பண்ணிட்டான், வாடகை கொடுத்தோம். இந்த சரீரத்துக்கு ஒண்ணும் கிடையாது, வாடகையே கொடுக்காத ஒரு டெனன்ட், வாடகைக்கு இருந்தவன் காலி பண்ணிட்டு போயிட்டான். அப்படி புரிஞ்சுக்க. டெத்துங்கிறது அவ்வளவுதான். ஜீவகா மிரியத்தே, ஜீவகன் இறப்பது. ந ஜீவகா மிரியத்தே, அண்டர்லைன் தட் வேர்ட். தி டீச்சிங் ஆஃப் சாஸ்திரம். அந்த மணி ஜீவன் அங்கு இறப்பது இல்லை. இப்ப நம்ம இந்த இடத்துக்கு போன ஒரு விசாரம் தேவைப்படுது. இப்ப நம்ம ரெண்டு பார்த்தோம். நதிங்கிறது என்ன குறுக்கல, கடல் நதி. அது கோ டு ஜீவன். அதை எந்த உதாரணத்தை பார்த்தோமோ அது மாதிரி எல்லாமே தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி இழக்குது. எது, நதியும் தேனும் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி இழக்குது. திருப்பி அந்த இண்டிவிஜுவாலிட்டி வர்றதில்ல, பொண்ணோட கலந்துருது. அப்ப ஜீவன் என்ன பண்றான், திருப்பி தன்னுடைய தனித்தன்மையை பெற்று அவன் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு உலக விஷயத்துக்கு வர்றான். ஏன்னு பார்த்தோம், அறியாமைன்னு பார்த்தோம். அதான் கர்மா, என்ன கர்ம வசாத்துன்னு பார்த்தோம். ஏன் வந்து தனித்தன்மை இழந்தவன் ஏன் தனித்தன்மை பெறுகிறான், யாரு ஹேத்து, எது காரணம், கர்மம்னு பார்த்தோம். பூர்வ ஜென்மத்து புண்ணிய பாவம். அதுக்கு எது ஹேத்து, அந்த புண்ணிய பாபம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எது ஹேத்து, அதுக்கு எது ஹேத்து, அறியாமை. கரெக்ட். அதுக்கு எது ஹேத்து, அறியாமை. அதைத்தான் இங்க சொல்றேன். முதல் ஸ்லோகத்துல புண்ணிய பாப்பம் தான் காரணம். அதுக்கு ஹேத்து எது, அவனிடம் இருக்கிற அறியாமை. அதுதான் சொல்றாரு, அறியாமை. அதனால அவன் என்ன பண்றான், இப்போ கல்பக்ஷயம் ஆகுது. இந்த அப்பக்கோட என்னதான், அவன் தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன பண்ற, அதாவது அந்த ஜீவன் கல்பக்ஷயம் இதுதான் நடக்குது. எப்படி ஒரு மரணம் இந்த சரீரத்தில் சம்பவிக்கும் போது ஜீவன் வெளியில போறானோ, அத போல கல்ப முடிவில் எல்லா ஜீவர்களும், அது மரம், செடி, கொடி, புலி, யானை, மனிதர்கள், யானை, குறி, எல்லா ஜீவர்களும் என்ன பண்றாங்க, தன்னுடைய சரீரத்து அபிமானத்தை விட்டுட்டாங்கன்னா, அது ஒன் டைம் நடக்குமா இல்லை, இப்ப ஒருத்தன் சரீர அபிமானத்தோட பிறக்கிறான், அங்க ஒண்ணு சரீர அபிமானத்தை விட்டுட்டு போகுது. ஒரு நாளைக்கு எத்தனை டெத்து, எத்தனை பேர்த். அப்ப என்ன, சிலது அபிமானத்தை எடுக்குது, சிலது அபிமானத்தை விடுது. இது சிருஷ்டி காலத்துல. கல்ப காலத்துல என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போவுமே அங்க என்னன்னாங்க, எல்லாரும் ஒட்டுக்க என்ன பண்றாங்க, எல்லா ஜீவர்களும் அட்ட டைம்ல என்ன பண்றாங்க, தன்னுடைய சரீர அபிமானத்தை எடுத்துக் கொள்வதுதான் கல்பம். அந்த க்ஷயம், கல்ப க்ஷயம் ஆகிறதுங்கிறது அட் அ டைம் ஆல் ஜீவர்கள் அந்த சரீரத்திற்கு அபிமானத்தை எடுத்து விடுகிறார்கள். எப்படி தூக்கத்தை சரியா புரிந்து கொண்டோம் என்றால் அதுதான் கல்பம். அப்ப என்ன ஆகும், திருப்பி அவங்க அபிமானத்தை எடுத்துட்டாங்களா, அப்படியே காணாம போயிருவாங்களாங்க. அடுத்த சிருஷ்டி வரும்போது அட் அ டைம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சரீர அபிமானத்தை, எந்த சரீரம் ஏது எவ்வாறு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்கவுங்க அக்கௌண்ட் இருக்கிற புண்ணிய பாப்பத்தை வச்சு அடுத்த சரீரம் கொடுக்கப்படும். அக்கௌண்ட் இருக்கிற இதை வச்சு நீ நான் அடுத்த சரீரத்துல அடுத்த சிருஷ்டி எல்லாம் சொல்ற, ஒரு கல்பு முடிஞ்சு அடுத்த சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது இதே சிஸ்டம் தாங்கிறாரு இறைவன். நீ ஒரு நாள் கதையை புரிஞ்சுக்கிட்ட, ஒரு மரணத்தை புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அதுதான் கல்பக்ஷயம். அல்லது பிரம்மாஜியோட ஆயுட்காலம் முடிந்து புது பிரம்மாஜி வந்தாலும் இதுதான் ப்ராசஸ். சரீர அபிமானத்தை எல்லாரும் ஒட்டுக்கா விடுவோம்,
ஓட்டுக்கா எடுப்போம். அதுக்கு பேர் சிருஷ்டி. இந்த சிருஷ்டிக்குள்ள என்ன நடக்குது? ஒரு 4 ஜீவன், சும்மா பேருக்கு சொல்ல 4 ஜீவன் சரீராபிமானம் எடுக்குது, 4 ஜீவன் சரீராபிமானத்தை விடுது. இந்த அடுத்து ஒரு செகண்டும் 4 விடும், 4 எடுத்துக்கும். அது எத்தனையோ டெத்து அது நமக்கு தெரியாது. நான் சும்மா ஒரு நம்பர் சொல்றேன். ஒரு 4 விடுது அப்படின்னா 4 எடுத்துக்கிட்டு இருக்கோம். 4 ஒரு பக்கம் விடுதுன்னா 4 எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது சிருஷ்டிக்குள்ள இருக்கிற நிலை. சிருஷ்டியே முடிஞ்சிருச்சு, க்ஷயமாகுது அப்படிங்கும்போது எல்லா ஜீவர்களும் அப்படி தன்னுடைய சரீர அபிமானத்தை எடுத்துருவாங்க. சிருஷ்டி பிறக்குதுங்க போது, சிருஷ்டி உருவாகுது போது எல்லா ஜீவர்களும் அட் அ டைம் என்ன பண்ணுவாங்க? சரீர அபிமானத்தை எடுத்தாங்கன்னா அதுதான் என்னது? சிருஷ்டி. அழகா சொல்றாரு. சரீரம் மட்டும்தான் அழிவுண்டு, உலகத்துக்கு அழிவு உண்டு, இந்த பிரபஞ்சத்துக்கு அழிவு உண்டு, ஜீவனுக்கு அழிவு என்பது கிடையாது. எப்ப சரீரம் எப்ப விடுது? டெத்தப்ப சரீரத்துக்கு அழிவு உண்டுன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு சிருஷ்டி முடியுது, க்ஷயமாகுது, கல்பக்ஷயம் ஆகுது போது உலகத்துக்கு என்ன கிடைக்குது? அழிவு கிடைக்குது. ஆனா நாம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நான் அனித்தியம், உலகம் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? நித்தியம்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சாஸ்திரம் ஒரு அடிக்குதே, யூ ஆர் நித்தியம். அதுதான் என்னது? அனித்தியம். கல்ப முடியும் போது அது காணாம போயிடும். அதுதான் இந்த டீச்சிங், வேதாந்த டீச்சிங் உள்ள கொண்டாரு. அவன் தான் இப்போ ஜீவன் முக்தகன் ஞானி பத்தி யோசனை. அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப எல்லாத்துக்கும் ஒரு டெத், ஞானிக்கு 2 டெத். இப்ப சாதாரண அஜ்ஞானி இறக்குறான்னா அது ஒரு டெத், ஞானிக்கு 2 டெத். ஏன்னா அவன் ஸ்தூல சரீரத்தை மட்டும்தான் விட்டுட்டு போறான். ஆனா ஞானி சூக்ஷ்ம சரீரத்தை விட்டுட்டு போயிடுவார். சோ 2 டெத்துன்னு சொல்லுவாங்க. ஸ்தூல சரீரத்தை விடுறது ஒரு டெத்து நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோமா? அந்த கணக்குல இருந்து பாத்தீங்கன்னா ஞானிக்கு 2 மரணங்கள். ஏன்? ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விடுற. அப்ப எப்படி ஸ்தூலத்துல என்ன நடக்குது? கண்ணுக்கு முன்னாடி நம்ம பாக்குறோம். ஒரு ஸ்தூல சரீரம் இறக்குது, 5 பூதங்களும் 5 பூதங்களோட போய் இணையறத பாக்குறோமா இல்லையா? எல்லாம் ரீசைக்ளிங் ப்ராசஸ் தானே போயிட்டு இருக்குது. இறைவன் படைக்கிறக்காக எங்க இருந்து தூக்கிட்டு வர்றாரு என்ன? இப்ப வெளியில ரீசைக்ளிங் ப்ராசஸ்ல 5 சரி, இப்ப நம்ம 5 பூதங்களும் இந்த ஃபார்ம்ல இருக்கிற பூதங்கள் தன்னுடைய நேச்சருக்கு போயிடும். ஒண்ணு குழந்தை பிறக்குதுன்னா அதுல இருந்து எடுத்துட்டு வந்து அந்த சரீரம் கிடைக்குது. இப்போ இது அஜ்ஞானியோட ப்ராசஸ். ஞானி யோசனை பாருங்க, அவருடைய சூக்ஷ்ம சரீரமும் அந்தந்த சூக்ஷ்ம பூதங்களோடு கலந்து விடுகிறது. அவ்வளவுதான். இவங்களுக்கு எப்படி கண்ணுக்கு முன்னாடி நம்ம பாக்குறது எப்படியோ அதே போல ஞானிக்கு சூக்ஷ்ம சரீரமும் அந்தந்த பூதங்களுடன் போய் கலந்துரும். அவரு பிரம்மத்தோடு அவர் அடுத்த கதிங்கிறது அவருக்கு கிடையாது. சூக்ஷ்ம சரீரமும் இறந்துறதுனால. ஏன் சூக்ஷ்ம சரீரமும் அந்த இடத்துல ஒரு டெத்து? பிகாஸ் ஆஃப் த ஞானம். சரீர அபிமானத்தை அவரு சூக்ஷ்ம சரீரத்திலையும் அபிமானத்தை எடுத்துட்டாரு. இவன் அஜ்ஞானி இறக்கும் போது ஸ்தூல சரீர அபிமானத்தை மட்டும்தான் விடுறான், சூக்ஷ்மத்தோட இருக்கிறான். ஞானி இறக்கும் போது அவர் ஸ்தூல சரீர அபிமானத்தை விட்டுருவாரு. சூக்ஷ்ம சரீரத்திற்கு அபிமானத்தை விட்டதுனால அவரு ஒன் வித் பிரம்ம, அவரோடு இணைந்து பிரம்மனோடு அவர் இணைகிறதுனால அவருக்கு மறுபடியும் பிறப்பு என்பது கிடையாது. இப்போ ஒரு விசாரம், சப்போஸ் ஒரு ஆள் திரும்பியா ஒரு ஆள் வேற ஆள் வரான்னு வச்சுக்கோங்க. ஒரு இமேஜினேஷன், எத்தனை கன்ஃபியூஷன் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க உலகமே பிரபஞ்சமே அழிவு ஏற்பட்டு லயமடைஞ்சு மறுபடியும் சிருஷ்டி காலத்துல அந்த ஜீவன் அப்படியேதான் இருக்கிறான், மாறுறது இல்ல. மாறிட்டு என்ன தெரியுங்களா நடக்கும்? இப்ப என் அக்கௌண்ட்ல நான் ஒரு புண்ணிய பாப்பம் வச்சிருப்பேன், பக்கத்துல ஒரு ஜீவன் இருக்காருன்னா அவருக்கு ஒரு புண்ணிய பாப்பம் இருக்கும். இப்ப போன ஆளு திரும்பி வந்தா ஒரு கணக்கு இருக்கும். இவன் என்னென்ன அணிவிக்கணும், என்னென்ன அணிவிச்சுட்டான், என்னென்ன அணிவிக்க வேண்டி இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும், மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். சப்போஸ் வேற ஆள் வந்தா பகவானுக்கே புரியாது எந்த சரீரத்துக்கு கொடுக்கறது. ஏன்னா புண்ணிய பாப்பம் டிசைட்ஸ் த சரீரம். சப்போஸ் உள்ள போனவன் ஒன்னா மிங்கிள் ஆயிட்டு வெளியில வரும்போது வேற ஆளு. சோ என்ன கன்ஃபியூஷன்? ஈஸ்வரனுக்கு என்ன ஆயிரும்? he cannot create சிருஷ்டி. ஒரு புண்ணிய பாப்பம் இருந்ததுன்னா அதை வச்சு அவருக்கு ஏத்து வச்சு ஒரு சரீரத்தை கொடுக்குறாரு. நீ போனவன் வேற ஒரு ஆளா திரும்பி வர முடியாது. எத்தனை தப்பு பண்ணிட்டோம்னா பிரபஞ்சமே அழிஞ்சு லயத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தாலும் அதை நாம தான் அனுபவிக்கணும். அதனுடைய ஆழத்தான் புரிஞ்சுக்கணும். ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா அதுக்கு உண்டான தண்டனையை இந்த சரீரத்தை அணிவிக்காம இருக்கலாங்க, தப்பிச்சிருக்கலாம். அடுத்த சரீரத்துல கூட தப்பிச்சுக்கலாம். ஆனா எத்தனை கோடி ஜென்மம் எடுத்து அடுத்த சிருஷ்டியில் வந்தால் அது உள்ள கழுத்துல மூட்டையில தொங்கிட்டே இருக்கும் இந்த பாப்பம். அதே ஒரு இடத்துல நம்ம அனுபவிச்சுதான்.
அப்பதான் அவங்க தப்பு பண்றதுக்கு பயப்படும். இந்த அறிவு ஆத்மனால அந்த வயசுல கொடுக்க முடியாது. ஆத்மா அதெல்லாம் கொடுக்க முடியாது. இதுதான் ஜீவன் ஒருத்தன் இதோட வெளியில போற இந்த டீச்சிங் இருக்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஐயையோ வேண்டாம் முடிவு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. புரியுதுங்களா? சோ உயிரோடு இருக்கும்போது அந்த ஜீவன் அந்த உடலை தூக்கி கொண்டிருக்கிறான். இறந்ததற்கு பிறகு இந்த ஸ்தூல சரீரத்தில் இருந்து அவன் விடுதலை அடைகிறான். உயிரோடு இருக்கும்போது யார தூக்கிட்டு இருக்கிறோம்? அப்படி புரிஞ்சுக்க. உயிரோடு இருக்கும்போது ஜீவன் இந்த உடலை தூக்கி கொண்டிருக்கிறான். உயிர் விட்டதற்கு பிறகு அவனுக்கு ஒரு வெயிட் குறையுது. உண்மையில அவன் வெயிட் ஸ்தூல சரீரத்தோட வெயிட் குறையுது. சோ ஞானிக்கு டிராவல் கிடையாது. அப்போ யாரு இப்ப பாருங்க இது சைக்கலாஜிக்கலா கொண்டு போலாம். அதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். நிறைய அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். டைம் இல்லாதனால. இப்ப பாருங்க சைக்கலாஜிக்கலா இதை எப்படி திங்க் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரோடு அபிமானம் வச்சிருக்கீங்களோ இது மமக்காரம். ஏன்னா அபிமானம்ங்கிறது இவ்வளவு உடல் அபிமானம் பார்த்தோம். அதுல இருந்து அகங்காரத்திலிருந்து வர்றது என்னது? மமக்காரத்தை பத்தி இப்ப திங்க் பண்றோம். இப்ப பாருங்க மமக்காரம் அப்படின்னா யாரோடு நீங்க அபிமானம் மமக்காரம் தான் வைக்க முடியும். வெளியில இருக்கிற பொருளோட நீங்க அகங்காரம் வைக்கிறது இல்ல. அவங்க வேற நாம வேற எல்லாம் தெரியுது. ஆனா என்னுடையதுன்னு வச்சிருக்க முடியாது. அதுக்கு பேர் மமக்காரம். இப்போ நீங்க யாரோடு அந்த மமக்காரத்தை வச்சிருக்கீங்களோ அபிமானம் வேர்டு போடுறேன். யாரு மேல அபிமானம் வச்சிருக்கீங்களோ அவங்க மட்டும்தான் உங்க மனதில் இடம் பெற்றிருப்பார்கள். யார் மேல உங்களுக்கு அபிமானம் மமக்காரம் இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்களை விட்டு வெளியில போயிடும். இப்போ ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது மனதுக்குள்ள ஏன் திரும்பி திரும்பி வர்றாங்க? அவங்க மேல உங்களுக்கு என்னுடைய ஃப்ரெண்டுன்னு ஒரு அபிமானம் இருக்கிறதுனாலதான் எப்படி அந்த மரம் கிளை மாதிரியே திங்க் பண்ணுங்க. இப்போ உங்களை அந்த அகங்காரம் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு? அந்த பாடியை ஜெயிச்சு பிடிச்சிடுச்சு. என் ஃப்ரெண்டு அப்படின்னு அந்த அகங்காரம் எக்ஸ்டெண்ட் ஆனதான் மமக்காரமே. இங்க இருக்க அகங்காரம் எது? ஆர்சி ஓசி சூக்ஷ்ம சரீரம் தானே ஜீவன். அவன் என்ன பண்றான்? அப்படியே என் கணவன், என் பையன், என் பொண்ணுன்னு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி அந்த பாடி தனக்குள்ள சேர்த்துக்கிறான். அப்போ அந்த அபிமானம் இருக்க வரைக்கும் நம்ம என்னது? அந்த பிரச்சனைகள் வேற மாதிரி இருக்கும். எப்போ நமக்கு அவங்க பிரச்சனை நம்மளால ஜமாளிக்க முடியல ஒரு பிரச்சனையா இருக்காங்களோ என்ன பண்றோம்? நம்ம அப்படியே அபிமானத்தை விடுவோம். கவனிச்சு பாருங்க. அப்ப என்ன அவங்களால என்ன கேட்டகரிக்கு வருவாங்க? இவங்கள நினைக்கவே கூடாது. அப்ப இவங்க நினைச்சாவே துக்கம் அப்படிங்கும் போது விடுகிறோம். சைக்கலாஜிக்கலா என்ன சொல்றாங்க அப்படின்னா யார் மீது பற்று? இப்ப அபிமானம்ங்கிறது என்னது? மமக்காரங்கிறது பற்று. பற்றோடு இருக்கிறவங்களத்தான் நீங்க அதிகமா அதாவது அவங்களுக்குள்ள சண்டையா உங்க 2 பேத்துக்குள்ள சண்டையா ஃப்ரெண்ட்ஷிப்பாங்கிறது கிடையாது. யாரோடு பற்று இருக்கிறதோ அவர்கள் உங்களுக்குள்ள திருப்பி திருப்பி நேத்துக்கு ஒரு கிளாஸ் முடிச்சு பாத்தீங்களா? பற்று இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதை இங்க கன்க்ளூட் பண்றேன். யார் மீது உங்களுக்கு அதிகமான அபிமானம் இருக்குதோ அவர்களுடைய தாட் ப்ராசஸ் உள்ள போயிட்டே இருக்கு. அது வெதர் இட் மே ஃப்ரெண்ட் ஆர் இட் மே பி எனிமி. அது நம்ம ஃப்ரெண்டுங்கிற சில நேரத்துக்கு ஃப்ரெண்டுன்னு பேர் வச்சுக்கிறோம். அதனாலே சில நேரத்துக்கு நம்ம எனிமி. ஆனா அவங்க மேல என்ன இருக்கும் நமக்கு? சோ எவ்வளவு தூரம் நீங்க அபிமானத்தை விட்டுட்டு வர்றீங்களோ அன்புங்கிறது வேறீங்க, அபிமானங்கிறது வேற. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அப்போ அன்புடன் மட்டும் இருக்கும்போது அது உறவு சிம்பிள் ரிலேஷன், ஒரு சாஃப்ட் ரிலேஷனா இருக்கு. எப்ப அந்த அபிமானத்தை ரொம்ப பொசசிவ் பற்றுடன் இருக்கிறோமோ அப்பதான் அந்த இடத்துல கிராஷ் ஆகும். அதுதான் இது இந்த இடத்துல சொல்லப்படல. பட் சைக்கலாஜிக்கலா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா மரம் எப்படி தன்னோட அபிமானத்தை விட்டோன்ன அது அந்த இடத்தை விட்டுட்டு வந்துருதோ அபிமானத்தை விட்டோன்னா அது என்ன ஆயிருது? தன்னோட இருந்து அதை வெட்டி விட்டுருது. அப்படிங்கறதுல பிசிக்கலா வெட்டி விடுறது அங்க நடக்குது. இங்க நான் சொல்றது மனதளவில் அட்டாச்மெண்ட் பற்று. ஏன் வருது? பிகாஸ் ஆஃப் அபிமான். பற்றுங்கிறது எதனால வருது? அபிமான். அதுக்குத்தான் எது தேவைப்படுது? வைராகியம். அந்த மனதுக்கு நம்ம வைராகியத்தை கொடுக்கும் போது அந்த கிளையை நம்மளோடதான் வச்சிருப்போம். நம்ம வெட்டியெல்லாம் விடுறதுல மரத்தை வெட்டுற மாதிரி அல்ல. அந்த குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் நம்மளோடதான் இருப்பாங்க. ஆனா என்ன நடக்கும்? அந்த பற்றுங்கிறது இல்லாத போது வைராகியம் ஒன்று வரும்போது you can have a smooth relationship. Om Shanti Shanti Shanti. Harihi Om Sri Gurubhyo Namaha. Harihi Om.